ஆர்டி இந்த கான்செப்ட் பார்க்கும்போதே ரொம்ப ரூட்டடான ஒரு கான்செப்ட். ஸோ ஆர்டி எதுல இருந்து தொடங்குச்சு? ஒரு ஆராய்ச்சி புத்தகத்துலேருந்து தொடங்குச்சுமா அந்த படம், சரிங்களா? ஏன்னா அந்த நாட்டார் தெய்வங்களை பற்றியும் பிறகு வந்து இங்கே இருந்த இந்த பண்ணை அடிமைகளை பற்றியும் ஒரு 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 முக்கியமான ஆராய்ச்சி புத்தகம். இந்த படம் வெளியானதுக்கு அப்புறமேலாம் அந்த ஆராய்ச்சி பற்றின சில விஷயங்களை வெளில சொல்லும். அந்த ஆராய்ச்சி புத்தகங்கள்லாம் தான் இந்த இந்த கதை கரு தோன்றியது. சரி, இப்படி ஒரு விஷயத்த இங்கே இங்கே நடந்திருக்கு, அதுவும் தமிழ் பெண்களுக்கு நடந்திருக்கு. அதுவும் சமகாலத்துலன்னு சொல்லாமல் ஒரு 1800கள் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். அதை மையமாக வச்சு நாங்கள் உருவாக்கிய உலகம் இது, இந்த படம் ஆர்டி. ஓகே சார். ஸோ அந்த ஆர்டின்றது ஒரு உண்மையான கதையா இல்லை எப்படி? ஒரு உண்மையான கதையை வந்து மையப்படுத்தி நாங்கள் அதில் சில விஷயங்களை உள்ள நினச்சிருக்கோம். ஏன்னா அது சுவாரஸ்யத்துக்காக நாங்கள் உள்ள நினச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பீரியாடிக் ஃபிலிம்க்கும் இப்போ நம்ம எடுக்கிறோம்ல, இதுக்கும் என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த பீரியடிக்னு சொல்கிறதோட நீங்கள் வந்து 2000 காலகட்ட படங்களே இப்போ எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து செல்ஃபோன் இப்போ ஃபஸ்ட்டு வந்த காலகட்டம். அப்போ இருந்த அந்த நோக்கியா ஃபோன்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த 3310 ஒன்று இருக்கும், 1100 சில ஃபோன்ஸ் இருக்குது. அதெல்லாம் இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க, நான் பார்க்குறேன் அது. ஸோ நீங்கள் அவ்வளோ தூரம் கொஞ்சம் பின்னாடி போகிறதே கஷ்டம். ஸோ அப்போ இதை தாண்டி நம்ம இன்னும் வந்து 1970கள், அதுக்கப்புறமேல 1800, இதுக்கப்புறமேல எடுக்க போகிற படம் அது இப்போ 1800 போகும்போது அது ரொம்ப முக்கியமான விஷயம் 2 தான்மா. இப்போ நம்ம ஒரு ஃபீல் பண்ண வைக்கணும், ஆடியன்ஸை ஃபீல் பண்ண வைக்கணும், 2 விஷயம் தான் பீரியாடிக் ஃபீல். ஒன்று காஸ்டியூம் அண்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ அதுக்கடுத்து தான் நம்ம அந்த ஸ்கின் டோனு, நம்ம ஆர்டிஸ்ட்டு, மியூசிக் அதெல்லாம் கொண்டு வந்துடலாம். பட் ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எந்த மியூசிக்குமே இல்லாமல், எந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸுமே இல்லாமல், ஸ்க்ரீனில் ஒரு விஷுவலில் ஒரு கேரக்டரை பார்க்குறோன்னா அந்த கேரக்டர் போட்டிருக்க அந்த உடை, அந்த கேரக்டர் நிற்கிற இடம், அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அந்த கலைப்பொருட்கள், அவ்வளோதான். நீங்கள் டயலாகே பேச வேண்டாம், அது வின்டேஜ் ஃபீல் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம்.